ஃபாஸ்ட்ராக் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கால் டாக்ஸி அப்படின்னாலே இந்த ஒரு பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். தமிழ்நாட்டை சேர்ந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் ஃபாஸ்ட்ராக். ஒரு சின்ன ஐடியாவாக ஆரம்பிச்சது இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட்ராக்கோட கதை என்ன? ஆரம்பித்த கொஞ்சம் வருஷத்துலேயே கிட்டத்தட்ட இழுத்து மூடுற அளவுக்கு போன ஃபாஸ்ட்ராக் அதுக்கப்புறம் எப்படி மேலே ஜெயிச்சாங்க? இந்த ஃபாஸ்ட்ராக் இவ்வளோ வருஷம் கழிச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட்சன் அம்பிகாபதி, சுரேஷ் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு சிவா அப்படின்னு சொல்லி அவர் பெங்களூரில் வயர்லெஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த சிவா சுரேஷை மீட் பண்ணி நம்ம இந்த டெல்லி, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டாக்ஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த மாதிரி ஒன்று நம்ம இங்கே கொண்டு வரலாம், நம்ம ஊரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஐடியா சுரேஷ்க்கு ரொம்பவே பிடிச்சது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் இதை முழு நேரமாக பார்த்துக்க முடியாது, இதை முழு நேரமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் அப்படின்னா அது ரெட்சன் அம்பிகாபதி தான், அவர்கிட்ட இதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுனால ரெட்சன் அம்பிகாபதி மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. பிரபு, துரைராஜ், கிஷோர் அப்படின்னு சொல்லி 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. இதில் இந்த ரெட்சன் அம்பிகாபதி மேஜராக அவரோட குடும்ப கொலாட்ரல் ஒன்று கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொலாட்ரல் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஐஓபியோட மூத்த நிர்வாகி நிம்பல்கர் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாங்க. அவர் மூலமாக இவங்களுக்கு லோன் கிடைக்குது. 2001 3 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 51 காரோட இந்த ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 100 கார்களோட வளருது. ஆரம்பத்தில் இந்த துரைராஜ் அப்படின்றவர் தான் இந்த மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. முதல்ல ஸ்டார்டிங்கில் மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் இதுலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்களை மெயின்டைன் பண்ணுற செலவு, அதே மாதிரி டிரைவருக்கான சம்பளம் இதெல்லாம் கூடிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த நிறுவனம் அப்படியே நஷ்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. 2003 பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே ஒரு நஷ்டத்தில் தான் இயங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகுது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் போகிறாங்க, சில பேர் புதுசாக உள்ளே வராங்க. இதில் இந்த துரைராஜ் அப்படின்றவர் தனியாக வேற ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு போயிடுறாரு. இந்த சமயத்தில் தான் அந்த 2004 ரெட்சன் அம்பிகாபதி அவரோட கையில் இந்த ஃபாஸ்ட்ராக்கை எடுத்துக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த போர்டு மீட்டிங் போட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இந்த கார்கள் எல்லாம் நம்மளே சொந்தமா வச்சுக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிரைவர்களுக்கு இந்த காரை சொந்தமா கொடுத்துருவோம், அதுக்குண்டான செலவு இதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி அதுலேருந்து வர எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ கால் சென்டர் ஃபீஸாக டிரைவர்கள்லாம் மாதம் ஒரு 3000 ரூபா மட்டும் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. இந்த முடிவை டிரைவர்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது அப்படியே அந்த சிஸ்டத்தையே மாற்றுது. இந்த ஃபாஸ்ட்ராக் அப்படியே லாபத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்குது. டிரைவர்களும் இது மூலமாக நல்லாவே பலனடைகிறாங்க. அடுத்த 7 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்ராக்கோட ராஜ்யம் தான் அப்படின்னே சொல்லலாம். கனிவான சேவை, நம்பகமான பயணம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் பயங்கரமாக பிரபலமாகுது, எல்லாரோட ஃபேவரட்டாகவும் மாறுது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய கால் டாக்ஸிலாம் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2011 அப்புறம் இந்த மொபைல் மூலமாகவே புக் பண்ணி கால் டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகளும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இதில் டிரைவராக இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஆசை வார்த்தை காமிச்சு நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க பக்கம் இழுத்துக்க பார்க்குறாங்க. இதை நம்பி சில டிரைவர்களும் இந்த கார்ப்பரேட் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அதுலேயே ஜிபிஎஸ் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஃபாஸ்ட்ராக் கார்களில் ஜிபிஎஸ் மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 கோடி ரூபா போட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டம் எல்லாம் அப்படியே செயலிழந்து போகுது, அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வருது. ஆனால் இதுக்கெல்லாம் சளைச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த டெக்னாலஜி எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த கார்ப்பரேட்டுகளோட போட்டிக்கு அசுர வேகத்தில் தயாராகிறாங்க ஃபாஸ்ட்ராக். ஆரம்பத்தில் ரொம்ப இனிக்க பேசின இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட கோர முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறைஞ்ச விலையில் நிறைய ட்ரிப்புகளை இந்த டிரைவர்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது மூலமாக இவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது மூலமாக மருத்துவ செலவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆட்டோ, 2 வீலர் இதெல்லாம் கூட அந்த ஆப்பில் சேர்ந்த உடனே இது இந்த டாக்ஸியோட தரத்தையும் குறைக்குது. அதே மாதிரி இந்த டாக்ஸி டிரைவர்களை வெகுவாக பாதிக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்சென்டிவ்லாம் கொடுத்து அவங்கள தக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட்டோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய டிரைவர்கள் அதை விட்டு வெளியில் ஃபாஸ்ட்ராக்லேயே மறுபடியும் ஜாயின்
பண்ணிக்கிறாங்க. ஃபாஸ்ட்ராக்ல கால் டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த கொரோனா டைமில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இந்த இதுதான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் அவங்ககிட்ட இருக்கிற டிரைவர்ஸ் வந்து பெருசாக கண்டுக்கல. ஆனால் ஃபாஸ்ட்ராக் வந்து அந்த லாக்டவுன் டைம்லையும் இந்த டிரைவர்களுக்கு வந்து முறையான புக்கிங்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த டைமில் வந்து இந்த டிரைவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், இந்த டிரைவரோட ஃபேமிலிக்கு தேவையான சப்போர்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஃபாஸ்ட்ராக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஃபாஸ்ட்ராக் வந்து எப்போவுமே அந்த மார்க்கெட்டில் வந்து முன்னணியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் இதில் போய் ஜாயின் பண்ண டிரைவர்களும் திரும்ப வந்து ஃபாஸ்ட்ராக்கே வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போவும் வந்து மார்க்கெட்டில் அதிகமான டிமாண்ட் இருக்கிற கால் டாக்ஸி அப்படின்னா ஃபாஸ்ட்ராக் தான். ஃபாஸ்ட்ராக்ல வந்து 22 வருஷமாக டிரைவராக வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணாலே நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் டிரைவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு இது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 15 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற கார்ப்பரேட் ஆப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஓனர்கிட்டருந்து வாங்குற கமிஷன் அப்படின்றது வந்து 28லேருந்து 30% வரைக்கும் இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா 10% தான் இருக்கும். இதிலேருந்தே அவங்க வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே எது லாபம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஆஃபர்ஸ்ன்னு வரும்போது இந்த மற்ற இதிலலாம் வந்து இந்த பீக் ஹவர்ஸ் இல்லை மழை டைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றிடுவாங்க. ஆனால் ஃபாஸ்ட்ராக்ல வந்து எப்பவுமே ஒரே மாதிரியான விலை தான் இருக்கும். மேபி ஒரு 50 ரூபா அந்த லெவலில் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ரொம்ப சீப்பான ப்ரைஸு அப்படின்றதுனால கஸ்டமர்ஸுக்கும் இதனால் பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான கமிஷன் தான் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால கார் ஓனர்ஸுக்குமே இது வந்து பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்கும். இப்படி 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் ஃபாஸ்ட்ராக்கோட ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. மற்ற டாக்ஸி ஆப்பில் புக் பண்ணுற மாதிரியே இதுலேயும் வந்து ஃபாஸ்ட்ராக்லேயே வந்து மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் டாக்ஸி புக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த நிறுவனத்தோட சேர்மன் பிரபு, மேனேஜிங் டைரக்டர் ரெட்சன் அம்பிகாபதி, ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழரசு, டைரக்டர்ஸ் செல்வராஜ், சீதாபதி, சோபனா டைமண்ட் சுரேஷ், பார்வதி அம்பிகாபதி இப்படின்னு சொல்லி 7 பேர் தான் இந்த ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் டாக்ஸி நிறுவனங்களே தள்ளாடுற இந்த நிலைமையில வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஃபாஸ்ட்ராக் வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்களில் எல்லா மூளை முடுக்குலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்தோட தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டான மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு மிகப்பெரிய வெற்றி கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ்வோட யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.